لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. சங்கைக்கும் மிக்க மேன்மைக்கும் உரிய அத்தாயி கல்லூரிகளுடைய முதல்வர்களே, பட்ட வகுப்பு ஆலிம்களே, உங்கள் அனைவர்களுக்கும் இதயம் கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சங்கைக்குரிய அருமை உலமாக்களே, தொடர்ந்து அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை நாம் பார்த்து வந்தோம். அவருடைய தாத்தியத்தான சிஃபாத்துகள் 13 என்பதை நேற்று நாம் பார்த்தோம். அதே போன்று அவருடைய அஃஆலியத்தான சிஃபத்துகளும் நிறைய இருக்குகிறது. படைக்குதல், ரிஸ்கு, வழங்குதல், இப்படி எண்ணிலடங்கா சிஃபத்துகள் அவருடைய அஃஆலியத்தான சிஃபத்துகள் என்ன செய்து இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அஸ்மாஉல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், வசிஃபாத்துஹு கதீமா, அவருடைய பூர்வீகமான சிஃபாத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றார், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது, எனவே நீங்கள் அந்த திருநாமங்களை கொண்டு உங்களுடைய ரப்பை நீங்கள் அழையுங்கள். وقال رسول الله صلى الله عليه وسلم, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி திஸ்ஆத்தும் வ திஸ்ஈன இஸ்மன் மிஅத்துன் கைரு வாஹித். அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் இருக்கிறது. மன் ஹஃபிலஹா தஹலல் ஜன்னah. யாரு அந்த அஸ்மாஉல் ஹுஸ்னாவை மரணம் செய்கின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். வஹுவ வித்ருன் யுஹிப்புல் வித்ர. அல்லாஹ் ஒருவன் ஒருமையை, ஒற்றையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகின்றான். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அஸ்மாக்கள் குர்ஆன் ஷரீஃபில் வந்திருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளின் மூலமாக நமக்கு என்ன செய்திருக்கிறது, தெரிந்திருக்கிறது, வந்திருக்கிறது. அப்போ இந்த அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்கள் இருக்குதா இல்லையா? அந்த திருநாமங்கள்ல அஸ்மாஉல் ஹுஸ்னா அல்லாஹ்வுடைய இந்த அழகிய திருநாமங்கள் மா யதுல்லு அலா தாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய தாத்தை குறிக்கின்ற ஒரு இஸ்மு, அதுதான் அல்லாஹ். அல்லாஹ் என்ற இந்த கலிமா, இந்த இது அல்லாஹ்வுடைய தாத்தை குறிக்கின்ற ஒரு இஸ்மாக இருக்கிறது. அதனால நம்ம அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றோம். மீதம் உண்டான அந்த அஸ்மாக்கள் எல்லாம் அவனுடைய தாத்தோடு சேர்ந்து சிஃபத்துகளையும் குறிக்கின்ற அஸ்மாக்களாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தாத்தை மட்டும் குறிக்கின்ற இஸ்மு அல்லாஹ். மீதம் உண்டான அஸ்மாக்கள் எல்லாம் அவன் தாத்தோடையே இணைந்து சிஃபத்துகளை சேர்த்து செய்கிறது. தாத்தையும் அறிவித்து சிஃபத்தையும் சேர்த்து செய்கிறது, அது அறிவிக்கிறது. அலீம் சொல்றோம், அல்லாஹ் அறியக்கூடியவர். அலீம்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய பெயர் தான், அவனுடைய இஸ்மு தான். அவனுடைய தாத்தை அறிவிக்கின்ற அந்த இஸ்மு தான். அதே நேரத்துல
அல்லாஹ்வுடைய சிஃபத்தையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு இஸ்மாக அந்த அலீம் என்பதாக இருந்து கொண்டிருக்கிறது. காதிர் அல்லாஹ்வுடைய இஸ்மு பெயர். இந்த தாத்து மீதும் அறிவிக்கிறது. மகா முலாஹதத்தி சிஃபத்துல் குத்ரத்தி, சிஃபத்துல் குத்ரத் என்ற சிஃபத்துல் என்பதையும் காண்பித்து அவருடைய தாத்தை அறிவிக்கின்ற இந்த இஸ்மு தான் அல் காதிர். இப்படி எல்லா இஸ்முகள் அல்லாஹ்வுடைய தாத்தை மட்டும் குறிக்கின்ற இஸ்மு அல்லாஹ், மீண்டும் உண்டான அஸ்மாக்கள் எல்லாருமே அல்லாஹ்வுடைய தாத்தை குறித்து அதே நேரத்துல அவருடைய சிஃபத்தையும் பொதிந்ததாக என்ன செய்கிறது, அந்த அஸ்மாக்கள் இருக்குகிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இங்க அல்லாஹ்வுடைய இந்த அஸ்மாக்கள் இருக்குதா இல்லையா? குர்ஆன் ஷரீஃபில் சொல்லப்பட்ட இஸ்முகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லி தந்த இந்த இஸ்முகள் அவை அத்தனையுமே கதீமத்துன், கதீமான சிஃபத் என்பதினால் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹாதிஸான சிஃபத் அல்ல, கதீமான சிஃபத். இது யாரோ ஒருவரோட கல்குகள் வச்ச பெயர்கள் அல்ல. ஒவ்வொருவரையும் சம்மா நஃப்ஸஹு, அல்லாஹ் தனக்குத்தானே வைத்துக் கொண்ட பெயர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆல நம்ம அழகா சொல்லி காமிக்கிறாங்க. அஸ்அலுக பிகுல்லி இஸ்மி, உன்னுடைய ஒவ்வொரு திருநாமத்தை கொண்டு நான் உன்னிடத்திலே கேட்கின்றேன். ஹுவலக சம்மைத பிஹி நஃப்ஸக, உனக்குரிய எந்த இஸ்மை உனக்கு நீ பெயராக வைத்துக் கொண்டாயோ இறைவனே, அந்த இஸ்மை கொண்டு நான் உன்னிடத்திலே கேட்கின்றேன். அல்லது உன்னுடைய வேதத்தில் எதை இறக்கி வைத்திருக்கின்றாய் சொல்லியிருக்கின்றாயோ அந்த திருநாமத்தை கொண்டு உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன். உன்னிடத்தில் இருக்கின்ற மறைவான ஞானங்களை நீ தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றாயே அந்த பெயர்களை கொண்டு நான் உன்னிடத்திலே கேட்கின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அடியார்களுக்கு சில இஸ்முகளை அல்லாஹ் கற்றுத் தருகின்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக. அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்புகள் வந்த பிறகுதான், கவுன் வந்த பிறகுதான் இந்த அல்லாஹ்வுடைய இஸ்முகள் என்பதாக நாம் விளங்கிவிடக் கூடாது. படைப்புகள் படைக்கப்படுவதற்கு முன்னாலேயே இந்த பெயர்கள் அல்லாஹ்வுடைய பெயர்களாக என்ன செய்கிறது இருக்கிறது. பொதுவல் காதிரு கதல் அந்தூஜதல் அஷியா, ஒரு படைப்புகளை படைத்த பிறகுதான் அவனுக்கு காதிர் என்ற பெயர் வந்துச்சு நாம் விளங்கிவிடக் கூடாது. இந்த படைப்புகள் படைக்கப்படுவதற்கு முன்னால், படைப்புகள் என்பதை அந்த குற்றத்தை அவன் செயல்படுத்துவதற்கு முன்னாலேயே அவன் காதிர் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சமயம் அவனுடைய திருநாமங்கள்ல சமயம் என்ற ஒரு பெயர் இருக்கிறது, கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான். இப்ப இந்த அது மஸ்மூஆத்தே ஒரு மௌஜூதா, கேட்கப்படக்கூடியவைகள் அது மௌஜூதா, இவைகள் வருவதற்கு முன்னாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமீஆக இருக்கின்றார். எனவே படைப்புகள் அல்லாஹ்வுக்கு பெயர் வைக்கவில்லை. இந்த அல்லாஹ் அலீம், காதீர், கஃபார், சத்தார், சபூர் படைப்புகள் அவருக்கு வைத்த பெயர்கள் அல்ல, அல்லாஹ் தனக்குத்தானே வைத்துக் கொண்ட பெயர்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்போ ஹிகம்லையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெயரை தனக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அதே போன்றுதான் அவனுடைய தாத்தியத்தான சிஃபாத்துகளும் கதீமானது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அவனுடைய ஹயாத், குத்ரத்துகு அவனுடைய குத்ரத்து, இராதத்துகு அவனுடைய இராதா, இல்முகு அவனுடைய இல்மு, கலாமுகு அவனுடைய பேச்சு, சமூகு அவனுடைய அந்த கேள்வி ஞானம், வசருகு அவனுடைய அந்த பார்வை, இப்படி அத்தனையுமே கதீமான சிஃபத் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல் எதுவும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒரு மனிதன் குழந்தைகளை பெற்றெடுக்கின்றான்,
ஆனா குழந்தை பெற்று வைக்கும் போது பெயர் கிடையாது. குழந்தை பிறக்கும் போது பெயர் வைக்கிறாங்களா? இன்னைக்கு அபூபக்கர் உஸ்தாதுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, துவா செய்யுங்க. தாயும் பிள்ளையும் தன்னை நலமோடு நீண்ட ஆயுளோடு இருப்பதற்கு துவா செய்யும். போன வருஷம் இதே ரமலான் நிச்சயமால அவங்க ஒரு துவா கேட்டாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தந்தால் நான் என்னுடைய பிள்ளையை சாஹிபு தரத்தீராக நான் வளர்ப்பேன், சாஹிபு தரத்தீபாக நான் வளர்ப்பேன் என்று சொன்னாங்க. அல்லாஹ் கரெக்டா அந்த ரமலான் நிச்சயமால அதை கபூல் செஞ்சதனுடைய அடையாளம் இன்னைக்கு அவங்களுக்கு ஆண் குழந்தை அல்லாஹ் செஞ்சிருக்காங்க. ஒரு வாரிசு சுபஹானஹு கொடுத்திருக்கின்றார். நிச்சயமாக கேட்கப்படக்கூடிய துவா கபூலாகும் என்பதற்கு இதெல்லாம் பெரிய ஒரு அடையாளங்கள். அதனால இந்த வாய்ப்பு கிடைக்க பெற்றோர்களுக்காக நிறைய துவா செய்யுங்க, குழந்தை இல்லாதவர்களுக்காக துவா செய்யுங்க, திருமணம் ஆகாதவர்களுக்காக நீங்க துவா செய்யுங்க, கடன் தொல்லைகள் நீங்குவதற்காக நீங்கள் துவா செய்யுங்க, நோய் நொடிகளுக்கும் ஷிஃபா கிடைப்பதற்காக நீங்கள் துவா செய்யுங்க. நம்ம மனசுல நம்ம குடும்பத்தை தாண்டி யார் யாரெல்லாம் நம்மகிட்ட செஞ்சிருக்காங்க துவா செய்ய சொன்னாங்களோ ஒன்றை ஒன்றா அவங்க நம்ம கவனத்துல வச்சு நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்காக துவா செய்யணும். அந்த துவா முழுக்க முழுக்க மக்பூலான துவா, ஏற்றுக்கொள்ளப்பட துவா. ஏன்னா பியூரா நம்ம என்ன செய்யறோம், நோம்பையும் குடிச்சுக்கிட்டு விவாதத்துல நம்ம இருந்து கொண்டே இருக்கின்றோம். இடைவிடாத சரவாத மஜ்லிஸ், தௌபா மஜ்லிஸ், குர்ஆனுடைய திலாவத்து, தாலீமுடைய மஜ்லிஸ், நிறைய தலைப்பின் கீழே சொல்லப்படக்கூடிய பயான்கள், ஒவ்வொரு பேச்சும் என்னப்பா அல்லாஹ் கிருபையில இருக்கு. ஹசன் உஸ்தாத் பேச்செல்லாம் நான் நேரடியா கேட்கல, அந்த அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துன்ற தளத்துல அந்த பதிவு போட்டிருக்காங்க. பேச்சு நான் ஃபுல்லா கேட்டேன், ரொம்ப அழகா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா வார்த்தைகள்லாம் எதுவுமே இல்லாம அவங்க அந்த ஆரம்பிச்ச விதத்திலிருந்து முடிக்கிற வரைக்கும் மேலே செய்யணும், ஒத்துழைப்பு செய்ய இன்னொருத்தருக்கு உதவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, இரண்டு கைகள் விழுந்த ஹதீஸ் ஆரம்பிச்சு ரொம்ப அழகா அமைஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒலிபாஸ் உஸ்தாத் பேசின பேச்சுகள், அதே போன்று ஃபசல் உஸ்தாத் பேசின பேச்சுகள், துல்லா மாமாவுடைய பேசிய இந்த பேச்சுக்கள் எவ்வளவு ஆழமான கருத்துக்கள். காரணம் முஹம்மது முஸ்தன்பிரா அந்த வசனத்துக்கு உண்டான விளக்கம்லாம் இன்னைக்கு ரொம்ப அழகா மாஷா அல்லாஹ் இருந்துச்சு. ரமலான் நிஜத்தினால உலமாக்கள் ஒன்று கூடி பல்வேறு தலைப்புகள்ல நிறைய செய்திகளை நமக்கு தர்றாங்க. முழுக்க முழுக்க இபாதத். அதனால சொல்லக்கூடிய உலமாக்களை மாணவ கண்மணிகளை இந்த இபாதத்தோடு சேர்ந்து என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் கவனத்துல கொண்டு வந்து நம்ம அவங்களுக்காக துவா செய்யணும். துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அப்போ ஒரு குழந்தை பிறகுது, ஆனா பையன் இல்லாமல் தான் என்ன செய்கிறது, பிறகுகிறது. அப்ப மக்கள் தான் என்ன செய்யறாங்க, அதற்கு பெயரை குழந்தைக்கு சூட்டுகின்றார்கள். அதுக்கு ஒரு லட்சம் என்ன செய்யறாங்க, அந்த பெயருக்கு என்ன செய்யறாங்க, சூட்டுறாங்க. உதாரணமா ஆதில், நீதவான் அந்த பட்ட பேரை சூட்டுறாங்க. அல்லது ஒரு புண்ணியத்து என்ன செய்யறாங்க, ஒரு பட்ட பேர், உதாரணமா அபூ ஹுரைரா, அது இவருடைய தந்தை அல்லது இவருடைய அத்தா என்று அந்த புண்ணியத்தை சூட்டுகின்றார்கள். ஆனால் எப்படி பிறப்பது, பிலா சமஇன் வபிலா ரஸலின் வபிலா இல்மின் வபிலா கலாமின். இந்த எதுவுமே இல்லாமல் தான் அந்த குழந்தையை பிறக்குகிறது. எப்படி பெயர் இல்லாமல் பிறக்குகிறதோ, பிறந்த பிறகு அவர்களுக்கு பெயர் சூட்டப்படுகிறதோ, அதே போன்று சமூக இல்லாமல், பசர் இல்லாமல், இல்மு இல்லாமல், கலாம் இல்லாமல் தான் அந்த குழந்தையை பிறக்குகிறது. நம்ம சில திரையரங்களை பார்க்கிறோம், 5 வயசாக பேச முடியாத குழந்தைகளை நம்ம பார்க்கிறோம். அல்லது சில வருஷங்களாக பார்க்க முடியாத குழந்தைகளாக வேலை செய்யலாம் பார்க்கிறோம். அல்லது காதல், சுவித்திரன், கேட்கின்ற ஆற்றல் இல்லாத குழந்தைகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவன் பிறக்கும் போது சொன்னவங்க பேசுறது கலாம் இல்லாமத்தான் பிறக்குகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தான் தான் நாடி விதத்திலிருந்து தன்னுடைய இந்த சிஃபத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குழந்தைக்கு வழங்குகிறான் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான், வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய தாயின் வயிற்றிலிருந்து உங்களை நாம் கொண்டு வந்தோம். லா தஅலமூன ஷைஅன், எதுவுமே தெரியாம தான் நீங்க இருந்தீங்க. அவன்தான் வஜஅல லக்கும் ஸமஅ வல் அப்ஸார வல் அஃஈதத
லஅல்லகும் தஷ்குரூன், நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்தார்? சமஅ பஸர் அஃபீதத்தை அல்லாஹ் தந்தார் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். எனவே சத்தியக்குரிய அருமை உலமாக்களே, அல்லாஹ் தஆலா ذاتஹு கதீமத்துன், அவருடைய ذات பூர்வீகமானது. வ அஸ்மாஹு கதீமத்துன், அவருடைய இந்த அஸ்மாக்கள் பூர்வீகமானது. அதே போன்று சிஃபாத்துஹு கதீமத்துன், அவருடைய இந்த சிஃபாத்துகளும் கதீமானது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களும் அவருடைய சிஃபாத்துகளும் தௌகீஃபியா. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய ذاتை எது அறிவிக்கின்றதோ, அல்லாஹ்வுடைய ذاتை அறிவிக்கின்ற அந்த ஒரு இஸ்மு, அதே போன்று அவனுடைய ذاتோடு சேர்ந்து சிஃபத்தையும் சொல்லுகின்ற இஸ்மு, இப்படி ரெண்டு வகை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் என்ற இஸ்மாகிறது அவனுடைய ذاتக்கு மட்டும் உண்டான இஸ்மு. அல்-காதிர், அல்-அலீம், இது அவருடைய ذاتக்கும் உண்டான இஸ்மு. அதே நேரத்தில் சிஃபத்தையும், சிஃபத்தும் ஜாயிதா, அங்கு ஜாயிதாவாக சிஃபத்தும் அங்கே இருக்கிறது. இது இரண்டாவது வகை. மூன்றாவது அத்-தௌகீஃபியா என்ற ஒரு வகை இருக்கிறது. அப்போ வேதங்கள்ல ஹதீஸ்கள்ல என்ன ஷரீஅத்துடைய இதுல வந்திருக்கிறதோ அந்த தௌகீஃப் அதோடு நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய உலமாக்கள் அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள் இருக்குதா இல்லையா, அதை தௌகீஃபியாவா என்ன செய்றாங்க? அந்த ரெண்டோடும் நிறுத்திக் கொள்கின்றார்கள். குர்ஆனிலும் ஹதீஸிலும் வராத எந்த ஒரு பெயரையும் சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாது என்று அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய உலமாக்கள் அதோடு ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு தான் தௌகீஃபியா அப்படின்னு அதுக்கு பெயர். குர்ஆன்ல ஹதீஸ்ல வராத இல்ல இந்த ஒரு பெயரை சொன்னா பொருத்தமா இருக்கும், இது இறைவனுக்கு பொருத்தமான ஒன்றுதானே அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? ஒரு பெயரை உருவாக்க கூடாது. குர்ஆன்ல என்ன வந்திருக்கிறதோ, அஹாதீஸ்கள்ல என்ன வந்திருக்கிறதோ, இதை தவிர வேறு புது பெயரை நாம் அல்லாஹ்வுக்கு சொல்லக்கூடாது. இஸ்முல்லாஹ் சொல்லிடக்கூடாது. அதே போன்று சிஃபத்தும் சொல்லணும். குர்ஆனிலும் ஹதீஸிலும் வராத நாம் வேறொரு சிஃபத்தையும் நாம் அல்லாஹ்விடத்தில் சொல்லிவிடக் கூடாது. இதுக்கு தான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் தௌகீஃபியா அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இல்ல இது வச்சா பொருத்தமா இருக்கும், இது நல்லா இருக்கிற மாதிரி தெரியல, இதை நம்ம செஞ்சிடவே கூடாது அப்படின்னா. இப்போ குர்ஆனிலும் ஹதீஸிலும் அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள் வருகிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சரியான அதற்கு லாயக்கான அந்த அர்த்தத்தை நாம் விளங்க வேண்டும். சபூர், இது அல்லாஹ்வுடைய பெயர். சபூர் அல்லாஹ்வுடைய பெயர். சபூர்னா என்ன அர்த்தம்? ஹபஸ நஃப்ஸ அலல் மஷாக், கடுமையான கஷ்டங்களை தன்னுடைய நஃப்ஸு அதை தாண்டி கொண்டார், சமாளித்துக் கொண்டார். ஹபஸ நஃப்ஸ, தனத்தை கட்டுப்படுத்திக் கொண்டார். அலல் மஷாக், பல்வேறு சிரமங்கள், கஷ்டங்கள், அதுதான் சபூர்னு அர்த்தம். ஆனா இந்த அர்த்தத்தை நம்ம சபூருக்கு அல்லாஹ் பெயருக்கு நம்ம அந்த அர்த்தத்தை கொடுத்தா பெரிய ஆபத்தா இருக்கு. ஏன்னா ஹாதிருமான முஸ்தஹீல் அல்லாஹ், இந்த அர்த்தம் என்பதாகிறது அல்லாஹ் விஷயத்துல மகான். கஷ்டங்களை அவன் என்ன செய்து கொண்டான், தாங்கி கொண்டான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப இங்க நம்ம என்ன பொருத்தமான அர்த்தம் ரொம்ப முக்கியம். சில அஸ்மாக்களா இருந்தாலும் எந்த அர்த்தத்தை நம்ம அல்லாஹ்வுக்கு பொருத்தமா நம்ம வைக்கணும் என்பது ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன அந்த அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அன்னஹு லா யுஅஜ்ஜிலு பில் உகூபத்தி, சபூர்னு சொன்னா அந்த உடனே என்ன செய்ய மாட்டான், தண்டனையை கொடுத்து விட மாட்டான்.
அது கொஞ்சம் சபூரா இருந்து அழிச்சுவான் நிதானமா அல்லது பொறுமையா அல்லது அந்த தேவைக்கு நேரத்துல அடுத்து தௌபா செய்யலாம் என்று பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்வான். இப்ப அல்லாஹ் இடத்துல சபூர்ன்ற இந்த இஸ்முக்கு பொருத்தமான இந்த அர்த்தத்தை தான் வைக்க வேண்டும். அல்லாஹ் பேருல ஹலீம் அப்படின்னு இருக்குது. ஹலீம் என்ன அசபரு அலல் அதா, அதாவை மீறி பொறுமையாக இருப்பதுதான் ஹலீம்னு அர்த்தம். இந்த அர்த்தத்தை நம்ம அல்லாஹ் விஷயத்துல வைக்க முடியுமா? அது மகாராஜ். அப்ப என்ன அர்த்தம் வைக்கணும் அப்படின்னா தனக்கு யாரு நாடு செஞ்சாலும் அவங்க விஷயத்தை அல்லாஹ் உடனே தண்டனையை இறக்கி விட மாட்டான். இப்ப ஹலீமுக்கு அந்த அர்த்தம். ஹலீமுக்கு அல்லாஹ் நம்ம இஸ்மு சொல்லும் போது இந்த அர்த்தத்தை தான் நம்ம கவனத்துல கொள்ளணுமே தவிர மனித புழக்கத்துல நம்ம என்ன செய்யறோம் சபர அடா அதா அப்படின்ற அர்த்தத்தை வச்சா அது என்ன செஞ்சிடும். சபர அடா அதா என்பது மஹால் அல்லாஹ் விஷயத்துல. செய்யக்கூடிய அருமை புலமாக்கள். அப்ப எப்படி நாம் அதை விளங்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் இருக்குதா இல்லையா? அது முஹாரிபத்துன் லில் ஹவாதிஸ். இந்த ஹவாதிஸ்களுக்கு மாற்றமானது அவனுடைய சிஃபத். ஒத்துவராது இல்லையா? முஷப்பா ஆகுமா? ஆனா என்னவா அல்லாஹ் முஹாரா படைப்புகளோடு அவனுடைய சிஃபத்து ஒத்து போகுமா? முஷப்பா ஆகுமா? ஆகக்கூடாது. அப்படி ஆகுது என்பது முஹால். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வ ஹுவ ஸமீஉல் பஸீர். இப்ப ஹவாதிஸ்னா எது? குல்லு மா சிவல்லாஹ், அல்லாஹ் அல்லாத அத்தனையும் ஹவாதிஸ்கள். அப்ப அவனுடைய சிஃபத்துகள் என்ன? ஹவாதிஸ்கள் என்ன? குல்லு மா சிவல்லாஹ், அல்லாஹ் அல்லாத அத்தனையும் ஹவாதிஸ்கள். அந்த ஹவாதிஸ்களுடைய சிஃபத்துகள் என்ன அப்படின்னா சூரத்துன் வ ஜிஸ்ம். அல்லாஹ் அல்லாத அத்தனையும் ஹவாதிஸ்கள். அந்த ஹவாதிஸ்களுடைய சிஃபாத்துகள் என்று சொன்னால் சூரத்துன் வ ஜிஸ்முன் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சூரத்துன் ஜிஸ்முன் என்று வந்தாலே முஅல்லஃபத்துன் மின் அஜ்ஸா, பல அஜ்ஸாக்களிலிருந்து கோர்வை செய்யப்பட்டது. இந்த பாடிக்கு இதுக்குள்ள எவ்வளவு பார்ட்ஸ் இருக்கு? தோராயமா சொல்லலாம் எவ்வளவு பார்ட்ஸ் இருக்கு உடம்புக்குள்ள, பாடிக்குள்ள. எவ்வளவு பார்ட்ஸ் இருக்குங்களா? முஅல்லஃபத்துன் என்ன மின் அஜ்ஸா, பல ஜுஸுகளிலிருந்து ஒன்று சேர்க்கப்பட்டது. கிட்னி இருக்கு, கல்லீரல் இருக்கு, மண்ணீரல் இருக்கு, சிறுகுடல் இருக்கு, பித்தப்பை இருக்கு, அதே போன்று ஹார்ட் இருக்கு, நுரையீரல் இருக்கு, நரம்புகள் இருக்கு, எலும்புகள் இருக்குது. இப்படி பல அஜ்ஸாக்களை கொண்டு கோர்வை செய்யப்பட்டது. அப்போ வெறும் இது மட்டும் இல்ல, இதுக்கு ஒரு ஜமான் இருக்குது. இப்ப நான் சொன்னா இருக்கிற 54 வருஷம் ஜமான் என்ன செய்து இருக்குது, அல்லது மக்கான் குறிப்பிட்ட மக்கான் இருக்குது. இது எல்லாமே அதான் சொல்றாங்க அல் மாசிகள் அல்லாஹ் அல்லாத எல்லாமே ஹவாதிஸ்கள். இந்த ஹவாதிஸ்களுடைய சிஃபத்துகள் என்னன்னு சொன்னா அது சூரத்துல் ஜிஸ்முன், சூரத்து வ ஜிஸ்முன். சூரத்து ஜிஸ்முன் என்ற சிஃபாத்துகள் முஅல்லஃபத்துன் மினல் அஜ்ஸா, நிறைய ஜுஸுகளை கொண்டு இணைக்கப்பட்டதா இருக்கு. பெரிய மலையை பார்க்கிறோம், அப்படியே ஒரு மலையாகவே பல தர்ராக்களை கொண்டு பல அணுக்களை கொண்டு அப்படியே இணைக்கப்பட்டதுதான் ஒரு மலை. பெரிய ஒரு ஆறு போகுது, அது ஒரே பீஸாக கிடையாது, பல கோடிக்கணக்கான துளிகளை கொண்டு கதாக்களை கொண்டு இணைக்கப்பட்டதுதான் அந்த ஆற்று தண்ணீர். கிணற்று தண்ணீர் பார்க்கிறோம், அது அப்படியே ஒரு திக்கான பொருளாக கிடையாது, அது பல கதராக்களை கொண்டு இணைக்கப்பட்டிருக்கு, சேர்ந்து இருக்கிறது கிணறு. இப்படி முஅல்லஃபத்துன் மினல் அஜ்ஸா. அதனால அல்லாஹ் தஆலா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா லா யஸ்பஹு ஃபி ஷைஇன் மின் ஹாதா, இவைகள் எதுவுக்கும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒப்பாக மாட்டான். இப்ப நிறைய ஆயத்துக்களை ஹதீஸ்களை நம்ம என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம்.
அதை வெளிப்படையான அந்த ஆயத்த ஹதீஸ்களை பார்த்தா அங்க ஒப்பாக்கப்பட்ட மாதிரி முஷப்பஹாசல் நேரத்தில் நமக்கு தெரிய வருது. அது அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் என்ற சொல்லுக்கு மாற்றமா இருக்கிற மாதிரி தெரியுதுன்ற ஒரு சிந்தனை நமக்கு வருது. இப்ப அல்லாஹ் சொல்றா யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம், யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம். அவங்க தன்னுடைய இறைவனை செய்தார்கள், மேலிருந்து இறைவனை பார்த்து பயப்படுகிறார்கள் என்ற அர்த்தம் நம்ம வச்சோம் வச்சுக்கோங்க. இப்ப அல்லாஹ் ஃபௌக்ல இருக்கிறா என்ற ஒரு அர்த்தம் அங்க வந்துவிடும். அல்லாஹ் ஃபௌக்ல இருக்கிறா, வானவர்கள் சுஃபுல் கீழே இருக்கிறான, யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம் என்ற அர்த்தத்தை நம்ம இப்படி வச்சா என்ன செய்யும்? அல்லாஹ் மேல இருக்கிறா, அடியாறு மாணவர்கள் கீழே இருக்கிறாங்கன்னு அர்த்தம் வரும். எப்படி ஒரு அரசர் அலுவலையில உட்கார்ந்து அவருக்கு கீழே அதிகாரிகள் பணியாட்கள் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி செஞ்சிடும் ஒரு எண்ணங்கள் ஒரு விளக்கம் நமக்கு ஏற்பட்டு விடும். ஆனா இது முஸ்தாஹில் அல்லாஹ், இது அல்லாஹ் விஷயத்துல இது மஹால். ஏன்னா அப்படி நம்ம மேல அர்த்தம் வச்சா ஹவாதிஸ்களுக்கு உருவாக்குற மாதிரி செஞ்சுவிடும், ஆகிவிடும். இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்றான், வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. அது உங்களுக்கு தெரியும். இது நமக்கு என்ன ஒரு உருப்படியான ஒரு விளக்கத்தை நமக்கு எப்படி தருதுன்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாஅத்துல் கியாமா, அந்த கியாமாவுடைய முற்றவெளிக்கு வெளியே அல்லாஹ் இருந்து சும்ம ஜாஅ பிறகு அங்கே அல்லாஹ் வருகின்றான் என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறோம். அதுக்கு ஒரு கோணரு ஒரு விழாவுக்கு வரும்போது அவர் வர்றாரோ அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்து விடும். ஆனா இப்படி அர்த்தம் வச்சது கூட இதுவும் முஸ்தஹீல் அல்லாஹ், இதுவும் ஹவாதிஸ்களுக்கு ஒப்பான மாதிரி ஆகிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இப்படி சொல்றாங்க, அல்லாஹ் குல்லு லைலத்தின், ஒவ்வொரு இரவிலும் முக்கியமான முபாரக்கான இரவுகள்ல ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கின்றான்? இந்த இரவிலும் முதல் வாரத்துக்கு அல்லாஹ் வருகின்றான். மை யதுஊனி ஃபஅஸ்தஜீபு லஹு, மை யஸ்அலுனி ஃபஅஉதிஹி, மை யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர் லஹு. அல்லாஹ் கேக்குறான். புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், புகாரி முஸ்லிம்ல. அப்ப என்ன நமக்கு விளக்கத்தை தருது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்? வானத்து துன்யாவுடைய மேலிருந்து துன்யாவுடைய முதல் வானத்துக்கு வந்தான் என்ற ஒரு அர்த்தத்தை இந்த ஹதீஸ் நமக்கு வெளிப்படையா தருது. அல்லாஹ் மேலிருந்து முதல் வானத்துக்கு வருகின்றான், என்சிலு இறங்கி வருகின்றான் என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. ஆனா இந்த அர்த்தமும் முஸ்தஹீல் அல்லாஹ், இந்த அல்லாஹ்வுடைய விஷயத்துல முஹாலா. அப்ப இங்க ரெண்டு உலமாக்களுக்கு இருக்கிறாங்க, சலஃபு ஹலஃப் அப்படின்னு ரெண்டு வகையான உலமாக்கள் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் தான். அப்போ வெளிப்படையான அந்த அர்த்தம் ஒரு முஷப்பஹா போன்ற ஒப்பாக்குதலை காண்பித்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய தஅவீலை கொண்டு நாம் சரியான அர்த்தத்தை நாம் பெற வேண்டும். அகீதா ரொம்ப முக்கியம். எந்த வகையில் நாம் என்ன செய்யக்கூடாது, நாம் கல்குகளோடு ஒப்பிட்டு விடக்கூடாது. குர்ஆன் இருக்குதா இல்லையா, அது ஒரு அரபு மொழியில் உள்ள குர்ஆன். அரபுகளுக்கு சில பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, அவர்களுக்கு சில உஸ்லூபுகள் இருக்கிறது. இப்ப நம்ம சொல்றோம், நம்ம லபன்றோம், அவங்க லபன் பாலுக்கு பயன்படுத்தவே மாட்டாங்க, அவங்க ஹலீம் தான் பயன்படுத்துவாங்க. அவங்க ஹலீம்னு சொன்னாதான் அந்த பாலுன்னு கிடைக்கும். லபனை நம்ம பாலுக்கு பயன்படுத்துறோம், அவங்க தயிருக்கு பயன்படுத்துறாங்க. இது முழக்க விளக்கத்தோடு இருக்கிற நிறைய நம்ம செய்திகள் நம்ம அரபுகள் பார்த்தோம். நம்ம மாவுன்றோம், அவங்க மோயன்றாங்க. இப்ப இந்த அரபு பழக்க விளக்கத்தை நம்ம இதுல கவனிக்க வேண்டும். அதே போன்று அப்ப ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வேறொரு அர்த்தத்தை அங்கே நாடப்படக்கூடிய விஷயங்களும் என்ன செய்யிருக்கிறது. அப்போ
அதுக்கு நம்ம என்ன சொல்றோம், மஜாஸ் அப்படின்ற நம்ம இந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யறோம், கொடுக்கிறோம். அப்போ வெளிப்படையான ஒரு அர்த்தத்தை நாம் வைத்தாலும் கூட அது அதற்குண்டான அர்த்தங்கள் கிடையாது. அங்க என்ன தேவைப்படுகிறது, ஒரு தஅவீல் தேவைப்படுகிறது. இப்போ உலமாக்கள் மத்தியில ரெண்டு சுலூப் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. ஒண்ணு சலஃப், மற்றொன்று கலஃப். இப்ப சலஃப் அப்படி யாருன்னு சொன்னா கிபி அல்லது ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால் உள்ளவர்கள் ஃபுல்லா சலஃப். ஒரு கவுன்ல ஹிஜ்ரி 3க்கு முன்னால் உள்ளவர்கள், இன்னொரு கவுன்ல ஹிஜ்ரி 5க்கு முன்னால் உள்ளவர்கள் அத்தனை பேருமே சலஃபுகள். அவங்க யாரு, சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், அல்-அஇம்மத்துல் அர்பஆ, அதே மாதிரி பெரும்பெரும் கிபாருல் உலமா. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி அர்த்தங்கள் வருகிறது அல்லவா, இவங்க எப்படி சொன்னா சலஃபுகள் இப்படி ஒரு தஅவீல கொடுக்காம வேறொரு அர்த்தத்தை கொண்டு வராம இந்த மாதிரி விஷயங்கள்ல அல்லாஹு அஅலம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, இதனுடைய விளக்கம் அர்த்தம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்று முடித்து விடுவார்கள். அவர் பக்கத்தே பாரத்தை சாட்டி விடுவார்கள். அதனாலதான் அவங்களுக்கு மதுஹப் தஃவீல் அப்படின்னு பேரு. ஒஃபவிலோ அம்ரிகள் அல்லாத நம்ம விக்ரி செய்யறதா இல்லையா? ஏன்னா அவங்க பாருங்க அல்லாஹ்வை தவிர இருக்கிற யாரும் விக்ரி செய்ய முடியாது. அல்லாஹ் சொல்றான் இல்லையா, வஜா ரப்புல் மலக்கு சஃபன் சஃபா. அதுக்கு என்ன மாதிரி அர்த்தத்தை செய்ய மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க சலஃபுகள். அல்லாஹ் முதல் வாரத்துக்கு வருகின்றார் என்பதற்குண்டான அர்த்தத்தை கொடுக்க மாட்டாங்க. அல்லாஹ் அதனுடைய அர்த்தத்தை அல்லாஹ்தான் தெரியும் அப்படியே சொல்வதுதான் சலஃபுகள். ஆனா சலஃப் மதுஹப் சலஃப் இருப்பவர்கள் இவங்க எல்லாருமே ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்தவர்கள். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்குண்டான அந்த ஒரு அர்த்தத்தை என்ன செய்கின்றார்கள், கொடுக்கின்றார்கள். ஒவ்வொன்றுக்கும் இதை இப்படி அப்படி என்று, அதாவது அசல் அர்த்தமும் உடையாமல் அதே நேரத்துல என்ன செய்யறாங்க, அதற்கு விளக்கங்களும் சலஃபுகள் கொடுக்கின்றார்கள். சலஃபுகள் அதே நேரத்துல அந்த ஒப்பாகவும் ஆகிவிட்டார். எனவே இவங்களுக்கு மதுஹப் தஅவீல் அப்படின்னு இவங்களுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ற ஆயத்துக்கு இவங்க ஹலஃப் என்ன விளக்கம் கொடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல ஃபௌகிய்யா அப்படின்ற அர்த்தத்தை மட்டும் கொடுக்கிறாங்க சலஃபுகள். ஹலஃப் இவங்க அர்த்தம் கொடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை, உயரத்தை, உச்சத்தை, உயர்வை குறிக்குகிறது என்ற அர்த்தத்தை கொடுக்கின்றார்கள். அல்லது நாம் அவர்கள் மேலே என்ன செய்யணும், நாம் அவரை அடக்கி ஆளுகின்றோம் என்று சொல்லுகின்ற இந்த வசனம் ஆகிறது. இந்த இடத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அங்க இஸ்ராயேலிகளுக்கு மத்தியில் என்ன செய்யறாங்க, இவங்களுடைய ஆளுகையின் கீழே, இவங்களுடைய அடக்குமுறையின் கீழே அங்க இஸ்ராயேல் இருக்கிறாங்க என்று அர்த்தத்தை என்ன செய்யறாங்க, கொடுக்கிறாங்க. அதே போல அர் ரஹ்மான் அல் அர்ஷி இஸ்தவா, இதெல்லாம் முத்தசாபிஹான ஆயத்துகள். அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா இஸ்திவா அப்படின்னு செஞ்சிடறாங்க. சலஃபுகள் முடிச்சுக்கிறாங்க இஸ்திவா அந்த அர்த்தத்தை அவ்வளவுதான் அப்படின்னு வச்சுக்கிறோம்ன்றாங்க. சலஃபுகள் இஸ்திவாக்கு இஸ்தீலா அங்க அரசாட்சி என்பதை செய்யறாங்க, அங்க அர்த்தத்தை கொடுக்கிறாங்க. இந்த அல்லாஹ் ஒரு சத்தம் சொல்றான், சும்மஸ்தவா இலஸ்ஸமா வஹிய துகான். அந்த வானம் போய் மண்டலாக இருந்த சமயத்துல சும்மஸ்தவா அல்லாஹ் சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, ஃபகால் லஹா வலில்லாஹி ஏத்தியா தௌவன் வகரஹன். அந்த வானத்தை பூமியை பார்த்து ரெண்டு பேரும் நீங்க வாங்க, தௌவான கருங்கள், நீங்க கட்டுப்பட்டாலும் தெரியும், அது கட்டுப்படாமல் இருந்தாலும் சரி வாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி நான் கூப்பிடுகின்றான். காலத்தா அதையினா தாயி,
நாங்கள் கட்டுப்பட்டு வருகிறோம் என்று அவர்கள் சொன்னது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான். அப்ப இங்க வானம் என்பதோ பூமி என்பதோ அரசு என்பதாகிறது. இது எல்லாமே அல்லாஹ்வுடைய மில்கியத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சலஃபு ஹலஃப் இருக்கிற அந்த ரெண்டு உலமாக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு ரெண்டு விதமான தஅவீல்கள் என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. எப்படி பொதுவாக அவான்கள் என்ன விளக்க கொடுப்பாங்கன்னா, இஸ்தமான ஜலசா என்ற அர்த்தத்தை என்ன செய்யறாங்க, விளங்குறாங்க. ஜலசா மகானாகிறது, முஸ்தஹீலாகிறது. அப்ப அது அல்லாஹ்வுடைய மகானா இருக்கிறதுனால இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அங்கே அரசாட்சி என்ற விளக்கத்தை என்ன செய்கிறார்கள், இந்த தஅவீலை இவர்கள் கொடுக்கின்றார்கள். சங்கக்குரிய அருமை பட்ட வகுப்பு ஆலிம்களை இப்ப குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு விதமான வசனங்களை வைத்திருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான், வல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப், உங்களுக்கு நாம் வேதத்தை இறக்கினோம், மின்ஹு ஆயாத்துன் முஹ்கமாத்துன் ஹுன்ன உம்முல் கிதாப் வ முத்தஷாபிஹாத். வசனங்கள்ல முஹ்கமத்தான வசனங்கள் இருக்கிறது, முத்தஷாபிஹாத்தான வசனங்கள் இருக்கிறது. ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன், எவர்களுடைய உள்ளத்திலே ஸைக் இருக்கிறதோ, நோய் இருக்கிறதோ, நிஃபாக் இருக்கிறதோ, ஃபயத்தபிஊன மா தஷாபஹ மின் உப்திகாஅல் ஃபித்னதி, என்ன செய்றாங்க, உப்திகா தஅவீல், அங்க வந்து என்ன செய்றாங்கன்னா ஒரு ஃபித்னாவை உருவாக்குவதற்காக வேண்டி என்ன செய்கின்றார்கள், முத்தஷாபிஹான ஆயத்துகளை எடுத்து விளக்கங்களை சொல்கின்றார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான். குர்ஆனில் இரண்டு விதமான சட்டங்கள் இருக்கிறது, வசனங்கள் இருக்கிறது, முஹ்கமத்தான ஆயத்துகள், முத்தஷாபிஹான ஆயத்துகள். ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன், எவருடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறதோ அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, என்ன செய்யறாங்க, குர்ஆன் உள்ள முத்தஷாபிஹான ஆயத்துகளா எடுத்து தப்பு தப்பா விளக்கங்களை சொல்லி ஒரு குழப்பத்தை உருவாக்க அவர்கள் விரும்புகின்றார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காண்பிக்கின்றார். ஆனா வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அதனுடைய விளக்கம் தெரியாது. வர்ராஸிகூன ஃபில் இல்மி, சரியான உலமாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, யகூலூன ஆமன்னா பிஹி குல்லும் மின் இன்தி ரப்பினா வமா யذكر இல்லா உல் அல்பாப் என்று செய்வார்கள். ராஸிகூன ஃபில் இல்மி, சரியான உலமாக்கள், பக்குவப்பட்டவர்கள் இப்படி சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றார். ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب என்ற துஆவை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகின்றார். இப்ப அல்லாஹ் நமக்கு ரெண்டு விஷயத்தை விளக்குறான். குர்ஆனில முஹ்கம் முத்தஷாபிஹ்னு சொல்றான். முஹ்கம்னா என்ன, லா இஷ்கால ஃபீ ஹம்லிஹி அலா லாஹி, வெளிப்படையா அதை நீங்க அர்த்தம் வைக்கிறது ஒரு பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. ஒவ்வொரு பாடமும் குர்ஆன், இதுதான் குர்ஆன் அதிகமான வசனங்கள் என்ன செய்கிறது, முஹ்கமான ஆயத்துகள் தான் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, குர்ஆனுக்கு தீன், மார்க்கத்தினுடைய பல்வேறு சட்டங்களை சொல்லித் தருகின்ற வசனங்களாகவும் அவைகள் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றல, குல் ஹுவல்லாஹு அஹத், வெளிப்படையா வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா, ரப்பு உங்களுக்கு என்ன செஞ்சு நான் கட்டளையிட்டு விட்டான், அல்லா தஅபுது இல்லா இய்யா, நீங்க என்ன செய்யுங்க, அவரை தவிர வேற யாரையும் நீங்கள் வணங்க வேண்டாம். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, உபகாரமாக நீங்க நடந்து கொள்ளுங்கள். வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், நீங்க பாத்திலான முறையில என்ன செய்யாதீர்கள், மத்தியில் நீங்கள் சாப்பிடாதீர்கள், வட்டி பொருளை நீங்க சாப்பிடாதீங்க, அராதைகள் கொள்ளை அபகரிக்காதீங்க, வழிப்பறியை கொள்ளையை செய்யாதீங்க, அல்லது அறவையில நீங்க மோசடி பண்ணாதீங்க, நிறுவையில நீங்க மோசடி பண்ணாதீங்க. இது எல்லாமே அல்லாஹ் வெளிப்படையான வசனங்கள். இதை நம்ம ஓதும் பொழுது அதனுடைய அர்த்தங்கள் நமக்கு என்ன செய்கிறது, அது வெளிப்படையாக நமக்கு தெரிகிறது. இந்த மாதிரி முஹ்கமான வசனங்கள் தான் குர்ஆனிலே அதிகமான இடத்திலே இருக்கிறது. ஆனா இன்னொரு வசனம் வந்து முத்தஷாபிஹான வசனங்கள். இப்ப லா யும்கினு ஹம்லுஹு அலா லாஹிரி, வெளிப்படையா இந்த அர்த்தத்தை நாம் என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. ஏன்னா என்னவாகும் அப்படின்னா, அவர் வைப்பதாகிறது அசல் அர்த்தத்துக்கு உண்டான முஆரதாக அது என்ன செய்து ஆகிவிடும்.
அல்லாஹ் சொல்றான், எவர்கள் உள்ளத்துல நோய் இருக்கிறதோ ஃபசாத உருவாக வேண்டும் என்பதற்காக வேண்டிய முத்தசாபிகள் ஆய்வுகளை எடுக்கின்றார்கள் அல்லவா. இவர்கள் யார் என்பதையும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், இவருடைய செயல்பாடு என்பதை அல்லாஹ் காண்பிக்கின்றான். ஆனால் முஃமின்கள் யார் என்பதையும் அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றார். முதல்ல என்ன செய்வாங்க, குர்ஆன்ல முஃமின்கள் என்ன செய்வாங்க, முஹ்கமான ஆயத்துக்களை தான் எடுப்பாங்க, முத்தஷாபிஹ ஆயத்துக்கள் எடுக்க மாட்டாங்க. வலா யஸீரூன அஷ்புக ஹவுலல் முத்தஷாபிஹ், எந்த வகையிலுமே ஒப்பாக்கக்கூடிய இந்த வசனங்களையும் அவ்வளவு சீக்கிரம் முஃமின்கள் எடுக்க மாட்டாங்க. முஹ்கமான வசனங்கள் எடுத்துதான் என்ன செய்வாங்க, அமல்கள் செய்வாங்க. அதே போல அல்லாஹ் என்ன செய்வாங்க, அல்லாஹ் எங்களை நீ தீன் இஸ்லாத்தை தரிபடுத்து வழி தவறான எங்களை நீ கொண்டு வாங்க துவா கேட்டுக் கொண்டே இருப்பார்கள். அதே நேரத்துல நிறைய முத்தஷாபிஹான ஆயத்துக்கள் இருக்கிறது. அது எல்லாரும் சுத்தமா நம்ம விளக்க முடியாதுன்றது அர்த்தமும் முடியாது. சில முத்தஷாபிஹான ஆயத்துக்கள் முஹ்கமான ஆயத்துக்களை போன்றும் இருக்கும். அதற்கு அழகான ஒரு முஹ்கமான வசன அர்த்தங்களை என்ன செய்ய முடியும், நம்மால் வைக்க முடியும். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ். இது முத்தஷாபிஹான ஆயத்து. ஏன் யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், யதுல்லாஹ் அல்லாஹ் சொல்றானா இல்லையா? இது முத்தஷாபிஹான ஆயத்துகள். இது எதுக்கு வசியமானது? பையாத்துல் ருக்பான். பையாத்துல் ருக்பான்ல இந்த வசனம் இறங்கிச்சு. அப்ப என்ன நமக்கு விளக்கம் தெரியுது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அந்த ஹுதைபியாவுடைய அந்த யுத்த காலத்துல என்ன செய்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களை பிடித்து பையத் செய்யும்படி, ஒப்பந்தம் செய்யும்படி, உறுதி கொடுக்கும்படி, வாக்கு கொடுக்கும்படி அல்லாஹ் என்ன உத்தரவிடுகின்றான். இப்ப நீங்க ஸல்லல்லாஹு கையை வச்சு நீங்க கொடுக்கிறது, இந்த அல்லாஹ்ட்டே நீங்க என்ன செய்றீங்க, வாக்குறுதி கொடுக்குறீங்க என்பதுதான் இந்த வசனம் கூறுகிறது. இது முத்தஷாபிஹான ஆயத்தாக இருந்தாலும் இது முஹ்கமான அர்த்தத்தை நமக்கு தருகின்றது. இந்த இடத்துல எதுன்றது எதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அந்த பையத் உறுதியான பையத் என்பதை காண்பிப்பதற்காக வேண்டி அவர் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வோடு என்ன செய்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கைகளை வைத்து நாங்கள் உறுதியாக என்ன செய்கின்ற பைய செய்கின்றோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி. அது மட்டுமில்ல, சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்கின்றான், யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம் என்று அங்கே சொல்லித் தருகின்றான். அப்போ இதுவும் கூட சபதங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க முதல் மாநாடு கொண்டு வந்துருவாங்க. இதுக்கு உண்டான அர்த்தம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்படி சஹாபாக்கள் செஞ்சுக்கிறாங்க, முடிச்சுக்கிடுவாங்க. அந்த சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த எது என்பதாகிறது அது புத்தகத்தை ஒரு அறிஞனா, இது ஆட்சி அதிகாரம் அல்லது கட்டுப்படுதல் இத்தாத்து என்பதற்குண்டான அர்த்தம் என்பதாக சஹாபாக்கள் தஅவீல் நமக்கு சொல்லி தருகின்றார்கள். எல்லாருடைய இத்திஃபாக்கான கவுல் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய ஐதி என்ற அந்த விளக்கத்தை யாருமே செய்து வைக்கிறது. இப்ப யார் நம்முடைய கைகளுக்கு இந்த அல்லாஹ்வுடைய கை என்று சொல்லுகின்றார்களோ, இவர்கள் நபியல்லான மாநாடு செய்கின்றார்கள், இவர்கள் எடுக்கின்றார்கள். அப்படி எடுக்கின்ற பொழுது இவர்கள் யார் என்று சொன்னால் ஃபஹுமுல் முஷப்பஹா, இவர்கள் ஒப்பிடக்கூடியவர்களாக அல்லாஹ்வே படைப்புகளை அல்லாஹ்வோடு, படைப்புகளுடைய சிபத்துகளோடு அல்லாஹ்வுடைய சிபத்துகளோடு ஒப்பிடக்கூடியவர்கள் ஆகிவிடுகின்றார்கள். பயங்கரமான டேஞ்சர். இவங்க யாருன்னா குஃபார், இவர்கள் காஃபிர்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ்வை படைப்புகளோடு செய்கின்றார்கள். குர்ஆனுடைய தெளிவான வசனத்துக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு பகிரங்கமாக அல்லாஹ் சொன்ன பிறகும் கூட இவங்க என்ன செய்யறாங்க, தப்பான அர்த்தத்தை உருவாக்குறாங்கன்னு சொன்னாங்க. லொகவியத்தான அர்த்தத்தை என்ன செய்யறாங்க, எதுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னா இவர்கள் குஃபார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சங்கிக்குரிய அருமை உலமாக
அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனை பற்றி அறிவதற்குண்டான தாலீம் இந்த மஜ்லிஸ் சாதாரண உட்கார்ந்து இங்க வேற எந்த சப்ஜெக்டாக பேசப்படுதா தாலீமுடைய மஜ்லிஸ் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய தான் அவருடைய சிஃபாத்துகள் எந்தெந்த வகையிலெல்லாம் நான் படைப்புகள் எப்படிலாம் இருக்க வேண்டும் எந்த வகையிலும் என்ன செஞ்சு விடக்கூடாது படைப்புகளோடு நாம் ஒப்பிட்டு விடக்கூடாது என்கின்ற தொடர் சிஃபாத்துகளை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். சங்கைக்குரிய அருமை உலமாக்களை எந்த இந்த தாலீமுடைய மஜ்லிஸ் நாம் கேட்கின்றோம் பெரிய பாக்கியம் இது எல்லாத்துக்கும் கிடைக்காது. எல்லாம் ஒரு ஆடிமான ஒரு கூட்டத்தை உட்கார வச்சு நடுநிசி இரவுல ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நடுநிசி இரவுல ரமலான் இரவுல வச்சு தன்னை பற்றி உண்டான விளக்கங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளியாக்கி கொண்டிருக்கின்றார். சொல்லக்கூடிய மாணவ பெண்கள் இதை நீங்க பணம் கொடுத்து உருவாக்கிட முடியுமா? 1 லட்சம் ரூபாய் நீங்க உங்ககிட்ட கொடுத்து இப்படி ஒரு செட்டப் எனக்கு உருவாக்கி கொடுங்கன்னா முடியுமா? அது பள்ளிவாசல் தரங்க நாங்க இப்படிதான் அமல் செய்யலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பள்ளியை தருவாங்க. அத்தார சொல்லுதான் ஒரு செய்தி சொன்னாங்க. அதாவது 2 வாரத்துக்கு முன்னாடி திருச்சிக்கு போனாங்க. திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்கிட்டு ஃபுல் நைட்டு முழிப்பு அப்படியே வந்து பள்ளிவாசல்ல போய் சுபு தொழுகிட்டு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிட்டுமா சொன்னா மோதினார் சொன்னாரா பள்ளிவாசல க்ளோஸ் பண்ணணும் வெளியே போங்க அப்படின்ட்டாரா. திருச்சி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல சின்ன பள்ளிவாசல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இபாதத் செய்ய வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு? நீ யாரை அழைச்சி ஒரு கூட்டத்தை நீங்க உருவாக்குவீங்க? ஒரு அழைப்பு கொடுக்குறீங்க லஹோர்ல இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் எங்க கூட இருந்து இபாதத் செய்யறதுக்கு யாரெல்லாம் ரெடி? யாரும் வர மாட்டார். ஏன்னா அல்லாஹ் ஆளுமான ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி சாலிமான ஒரு கூட்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி ஒண்ணு கொண்டு நிர்பந்தம். எப்படி ஒரு பில்டிங்கை நிக்கிறதுக்கு அங்க சிமெண்ட் கல்லு மணல் செங்கல் அது ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு நிக்கிறோம் அந்த மாதிரி அல்லாஹ் வச்சிருக்கிறான். நான் தராவிக்கு தொலை வச்சது 35 வருஷம் தராவிக்கு தொலை வச்சேன். ஏதோ ஒரு 5 வருஷம் தராவிக்கு தொலை வைக்கல. ஆனா தாலீமுடைய மஜ்லிஸ் அட்டெண்ட் பண்ணுவேன். அப்ப என்ன சொல்ற அந்த மொத்த வருஷமுமே காலையில் என்ன செய்யறது சமையல் வச்சவங்க நெம்மிலிக்கு போயிட்டு அந்த தொலைவைக்காக அந்த 5 வருஷமும் என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னா காலையில வந்து ஃபுல்லா வந்து அங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு முட்டுக்காலில் வந்து இஃப்தார் முடிச்சுட்டு அங்க 10 பேர் தான் இஃப்தார் பண்ணுவாங்க. அந்த கோகனட் கிரீன் அப்படின்னு அதுக்கு பின்னால சின்ன பள்ளிவாசல் இருக்கும். வெறும் 10 பேர் தான் இருப்பாங்க. அந்த பள்ளிவாசல் தான் இஃப்தாரை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இங்க கிளம்பி வரும்போது என்ன செஞ்சிடும் நைட்டு 8 சிட்டிக்கு வரும்போது இஃப்தாரை மணிக்கு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அங்கே இருந்து 40-45 கிலோமீட்டர் நைட்ல கிளம்பும்போது டிராபிக்கா இருக்கும். இப்போ ஒரு நாளைக்கு பெரியமேட்டு போகலாம், ஒரு நாளைக்கு வந்து தேனாம்பேட்டை 5 மணி போகலாம், ஒரு நாளைக்கு வந்து அந்த இந்த காரணம் சேஃப் காலனின்னு அந்த பள்ளிக்கு போகலாம். விதவிதமான கிராமத்துகளை கேட்கலான்னு அந்த 5 வருஷமா நான் போய்கிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு அவ்வளவு தூரத்துல இருந்து ஒன்னு டிராவலு போய் பெரும்பாலும் தராமையே முழுமையா கிடைக்காது. 8 4 6 இப்போ ஒரு பக்கம் சோம்பேறித்தனமும் வந்துடும். இன்னொரு பக்கம் வந்து என்ன செஞ்சிடும் போய் அந்த 35 வருஷம் கண்டினியூவா தராமையை நம்மளே குரான் ஓதி தொலை வச்சுட்டு இடையில ஒரு 4-5 வருஷம் கேப் ஆகும் பொழுது தராவிக நம்மளாலேயே முழுமையா தொட முடியாது. திரும்ப இஜ்திமாவை பார்த்தா மனசால முழு தராவி நமக்கு கிடைக்கும். குரான் சரி ஓதி பிள்ளைங்க தொலை வைக்கிறாங்க அப்படியே இப்ப வந்து உங்களை விட்டு நான் எஸ் ஆக முடியுமா? 6ஆம் சார் எஸ் அப்படின்றீங்க, ஆளை காணோம் அப்படின்றீங்க. ஐயோ என்ன நினைப்பாங்க? என்ன விட்டு உற்சாகம் எஸ் ஆக முடியுமா? சரி 10 வருஷம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவசரமா வந்துடுறாங்க. நீங்க எல்லாரும் சொல்லி படுத்துக்கலாம்னு பாக்குறீங்க. ஆனா ஒருத்தர் பயந்துக்கிட்டு நீங்க நினைச்சு நிக்கிறீங்க. இப்படி நிலையில நம்ம எல்லாரும் முழு தராவிக நம்ம என்ன செஞ்சிடறோம் சொல்றோம். அததான் செல்ஃப் முஸ்தாவை இன்னைக்கு தோன்றா மஜ்லிஸ்ல ரொம்ப அழகா சொன்னாங்க. அவ்வளவு பேருமே ஆரம்பிச்சு போட்டாங்க. நான் சொன்னேன் ரொம்ப திடீர்னு சூஃபியா மாறிடாதீங்க, அப்புறம் திடீர்னு சூஃபியா மாறிதான் சிக்கலாகி போச்சு அப்படின்னு கிட்டதா சொன்னார் செல்ஃப் முஸ்தாவை. பல பெரிய பாக்கியம் பொதுக்கு அல்லாஹ் உருவாக்கி அல்லாஹ் நம்ம வந்து அந்த இபாதத் செய்ய வைக்கிறான். வெளியே போனாலும் என்ன செய்ய முடியாது.
நீங்க 28 அன்னைக்கு எப்படி தயார் சொல்றீங்க பாக்குறாங்க. நீங்க இல்ல, பெரிய பாக்கியம், அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம். தொடர்ந்து ரப்பிட்ட வந்து நம்மளுடைய மனிதனுடைய பலம் வந்து பலகீனம் தான். சோம்பேறித்தனமும் பலகீனமும் சத்தவும் நிச்சயம் தான் நமக்கு உண்டானது. அதனால ஆனா அந்த ரமதான நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அல்லாஹ் நம்ம நிர்பந்தமா உட்கார வச்சு ரொம்ப அழகா நீங்கள் தொகுதி 7 வரைக்கும் ரொம்ப அழகா அல்லாஹ் பார்த்துப்பாங்க. உங்களுக்கு வேலைகள் இருந்துச்சுன்னா எனக்குலாம் எவ்வளவு வேலை இருக்கும் குடும்பஸ்தர். ஆனா ஒவ்வொரு ரமதானையும் முன்னாலே அதை கரெக்டா முடிச்சுட்டு நம்ம இஸ்திமாவுக்கு தான் தயாரா இருக்கணும். குடும்பங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. ரமதான்ல இருக்க மாட்டாங்க, ஃபுல்லா இஸ்திமாவுக்கு போயிடுவாங்க. இஸ்லாம வீடுகளை ஃபுல்லா அப்படிதான் பேசிக்கிறாங்க. அவங்க இஸ்திமாவுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் நம்ம முடிச்சிருவோம் அப்படின்னு செஞ்சிடறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லா வேலைகளையும் முடிச்சிடுறாங்க. குடும்பமே தயாராகிடுது. அது புதுமண தம்பதியா இருந்தாலும் கூட என்ன செஞ்சிடறாங்க, இல்ல ரமதான் வந்து அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு செஞ்சு குடும்பங்கள்ல பேசிக்கிறாங்க. ஆசாத் உஸ்தாது ஒய்ஃப் அப்படிதான், எங்க நீங்க இஸ்திமா வந்துட்டா நீங்க வர மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி செஞ்சிடறாங்க. அவங்க மெட்ராஸ்ல தான் இருக்கிறாங்க, ஆனா ஆசாத் உஸ்தாதுல இஸ்திமாவுக்கு வந்துடுறாங்க. மன்சூர் உஸ்தாது அவங்க மனைவி சொல்லிட்டாங்க, மன்சூர் உஸ்தாதும் சொல்லிட்டாங்க, இல்ல ரமதான் இஸ்திமால நாங்க இருப்போம், வர மாட்டோம் அப்படின்னு. அப்படி அவங்களை தயாரிப்பு எல்லாம் கொடுத்து நம்மளை எல்லாம் பாதுகாக்கிறான். இபாதத் செய்ய அந்த பாக்கியத்தை எல்லாம் தந்திருக்கான். ரப்புட தொடர்ந்து நம்ம கேட்கறதுவா அல்லாஹ் தாயும் தாயுமா அத்தல் மௌத்து, இந்த பாக்கியத்தை எனக்கு ரப்பே என்ற துவாவை தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அல்லாஹ் தந்தா மட்டும்தான் நம்மளால இது வர முடியும். அவன் தடுத்துட்டாங்க, நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. காரணங்கள் அஸ்பாபுகள் 1000 சொல்லலாம். அது இது இது அதுன்னு என்ன வேணாலும் சொல்லலாம். அல்லாஹ் இல்ல, இது பெரும் வெளிப்படையான பாக்கியம். இதுல என்ன நமக்கு வந்து ஏதாவது சிலவு இருக்கிறதா, ஏதாவது இது இருக்குதா? எப்ப வெளிப்படையா நம்ம அல்லாஹ்வுக்கு இருக்கிற இபாதத் செய்யணும். அதனுடைய இஹ்லாஸை நம்ம உணர முடியுது, அதனுடைய இதை நம்ம அனுபவிக்க முடியுது வெளிப்படையா. அல்லாஹ்வை தொடர்ந்து நானும் கேட்கணும், நீங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கு. நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. அந்த மீதம் உண்டான 11 மாசம் அந்த துவா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அல்லாஹ் ரமதான் முழுமையா அடைஞ்சு அனுபவிக்கிற பாக்கியத்தை கொடு ரப்பேன்னு. அது தனியா அனுபவிக்கிறதை விட உலமாக்களோடு சேர்ந்து அந்த முழு நாள் பகலும் இரவும் அனுபவிக்கிற அந்த இன்பம் இருக்கு பாருங்க. 27க்கு பிறகு மனசுல வந்து ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. அல்லாஹ் இந்த ரமதான வந்து அனுபவிக்கிற பாக்கியத்தை தந்தாயே ரொம்ப நினைக்கும் பொழுதே ஆனந்த கண்ணீர் வரும். இந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் தொடர்ந்து நம்ம அத்தனை பேருக்கு தந்தல் புரிவானாங்க. வாசிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.